சிலருக்கு சுக்கிர திசை நடைபெறும். ஆனால் அந்த சுக்கிர திசை வந்து சுக்கிரன் நீச்ச நிலையில் இருந்து திசை நடத்தினார் என்றால், நீ நம்ம சுப ஓரைகளுடைய பலன்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு ஓரைகள் அதாவது அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். சிலருக்கு சுக்கிர திசை நடைபெறும். ஆனால் அந்த சுக்கிர திசை வந்து சுக்கிரன் நீச்ச நிலையில் இருந்து திசை நடத்தினார் என்றால், நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி ஹோமம் செய்வது, லட்சுமி பூஜை விசேஷமாக செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால், நிச்சயமாக அந்த நீச்ச பலன்களிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பலன்களை அடையக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைத்துவிடும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 17ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026. இன்றைய கிழமை புதன்கிழமை, தமிழ் மாதம் ஆனி மாதம். இன்றைய சூரிய உதயம் 7:05க்கு, சூரியாஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய திதி திருதியை வளர்பிறை. திருதியை வளர்பிறை ஆங்கில தேதியின் முறைப்படி 18ஆம் தேதி அதிகாலை 12:09க்கு முடிவடைந்து சதுர்த்தி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூசம் நட்சத்திரம் இன்று மாலை 4:07க்கு முடிவடைந்து பூசம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:05 8:37 வரை. அதன் பிறகு காலை 10:09 11:11 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:46 4:18 வரை. மாலை வேளையில் 5:20 6:21 வரை. ராகு கால நேரம் மதியம் 1:14 2:46 வரை. யமகண்ட நேரம் காலை 8:37 10:09 வரை. கூலிகன் காலை 11:41 மதியம் 1:14 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று விருச்சக ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று காலை 10:43க்கு முடிவடைந்து, அதே வேளையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேச ராசிக்கு அலைச்சல், ரிஷப ராசிக்கு நிம்மதி, மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு பாசம், சிம்ம ராசிக்கு பாசம், கன்னி ராசிக்கு முயற்சி, துலாம் ராசிக்கு நிறைவு, விருச்சிக ராசிக்கு சலனம், தனுசு ராசிக்கு கீர்த்தி, மகர ராசிக்கு கவனம், கும்பராசிக்கு போட்டி, மீன ராசிக்கு சிந்தனை. இன்றைய விசேஷம் கதலி கௌரி விரதம் மற்றும் சுப முகூர்த்தம். இன்று நமக்கு சுப முகூர்த்த நாள் காலை 7:15 8:30 வரை. அதன் பிறகு காலை 10:15 11:30 வரை. இரவு வேளையில் 7:30 9 வரை சுப முகூர்த்த நேரங்கள். தொடர்ந்து நம்ம சுப ஓரைகள் பார்ப்போம். இன்றைய சுப ஓரை புதன் ஓரை காலை 7:05 8:06 வரை. சந்திர ஓரை காலை 8:06 9:08 வரை. குரு ஓரை காலை 10:09 11:11 வரை. சுக்கிர ஓரை மதியம் 1:14 2:15 வரை. புதன் ஓரை மதியம் 2:15 3:17 வரை. சந்திர ஓரை மதியம் 3:17 4:18 வரை. குரு ஓரை மாலை 5:20 6:21 வரை. நம்ம சுப ஓரைகளுடைய பலன்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு ஓரைகள் அதாவது ஒவ்வொரு கிரகங்களின் ஓரைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று சுக்கிர ஓரையினால் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம், சுக்கிர ஓரை நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் தருவார் என்று பார்ப்போம். சுக்கிர ஓரை பொதுவாகவே நமக்கு சுப காரியங்கள் எல்லாமே சுக்கிர ஓரை ஏற்ற ஓரையாகும். திருமணத்திற்கு பெண் பார்க்க செல்வது, சாந்தி முகூர்த்தம் நேரம் ஏற்பாடு செய்வது உகந்த நேரமாகும். விருந்து, கேளிக்கைகள், கேளிக்கை நிகழ்ச்சிகள், புதிய வாகனம் வாங்க சுக்கிர ஓரை என்பது மிகவும் சிறப்பான ஓரை. இந்த ஓரையில் காணாமல் போன பொருட்கள் மேற்கு திசையில் சில நாட்களிலே கிடைத்துவிடும் என்பார்கள். கடன் மட்டும் கொடுக்கக்கூடாது என்றும் சொல்லுவார்கள் இந்த சுக்கிர ஓரையில். தொடர்ந்து என்னுடன் என் பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.